ஏய், மந்திரி அம்சவலி எழுத்து தமிழ்நாட்டுல ஒருத்தன் வாழ்ந்தா சரித்திரமே கிடையாதுடா. மந்திரியாவது முந்திரியாவது. எங்க போற? சண்டை போடவா? ஓ அமைப்புக்கு இதெல்லாம் தேவையா? கம்முன்னு நில்லு. எடிசன் கம்போட களத்துல குதிச்சிருக்கான், அடிச்சு நொறுக்க போறான். நம்ம எல்லாம் வேடிக்கை பார்த்தா போதும். அண்ணா அவங்களும் வீடு கட்டி தர மாட்டேன்றாங்க. நம்மளே கஷ்டப்பட்டு குடிசை கட்டணும், அதையும் எரிச்சிட்டாங்கன்னா நீ வெளியில கூட்டிக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போ. நான் கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன்.
உனக்கெல்லாம் அவ்வளவு விளக்காரமா போச்சா? எங்க குடிசைங்களுக்கு நீ தீ வச்சு கொடுத்துறீல, பதிலுக்கு உன் வீட்டை இடிச்சு தரமட்டம் பார்க்க போற. உன்னால என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்க. வணக்கம் சார். ரொம்ப கோபக்காரனோ? அப்படி இல்ல சார். பம்பு சண்டைக்கு போக மாட்டேன், அந்த சண்டை விட மாட்டேன். நானும் அதே மாதிரி தாண்டா. பம்பு சண்டைக்கு போக மாட்டேன், வந்த சண்டையை விட மாட்டேன். கமிங் டு தி பாயிண்ட். ஜாமீன் நோக்கு என்னன்னு தெரியுமோ? இப்ப நான் உன்ன சொந்த ஜாமீன்ல எடுத்துட்டு வந்திருக்கேன். நீ போலீஸ்ல இருந்து தப்பிச்சு போயிட்டேன்னு வச்சுக்கோ, போலீஸ் உனக்கு பதிலா என்ன புடிச்சுட்டு போயிடுவா. பேசாம என் ஆத்துலயே அவுட் ஹவுஸ்ல தங்கிட்டேன்னு வச்சுக்கோ, நீயும் சேஃப், நானும் சேஃப். அன்னைக்கு என்னையும் என் பொண்ணையும் ரவுடிங்க கிட்ட காப்பாத்தினியோ இல்லையோ, அதனாலதான் என் ஆத்துக்காரர்கிட்ட உன்னை ஸ்ட்ராங்கா ரெக்கமெண்ட் பண்ணிருக்கேன். அப்போ ஜானகி சாஸ்திரியாரோட பொண்ணா? அவனை குடுறே. அவனுக்கு தான் இப்ப பகவானோட சப்போர்ட் ரொம்ப தேவைப்படுறது. நீ எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டே, எடுத்துக்கோப்பா. வேண்டாங்க, எனக்கு இதுல எல்லாம் நம்பிக்கை இல்ல. நாஸ்திகனா? கடவுள் நம்பிக்கை இல்லையா? ஆமா சார், கடவுள் இல்லை கடவுள் இல்லைன்னு உங்க மாதிரி ஆட்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்கேளே, திடீர்னு கடவுள் உங்க முன்னாடி தோன்றுனா என்ன பண்ணுவேள்? கடவுள் இருக்காருன்னு சொல்லுங்க சார். ஓகே, அது உன் சொந்த விஷயம். ஆனால் நான் ஒரு பயங்கரமான ஆஸ்திகன். எனக்கு பிடிக்காததெல்லாம் என்ன தெரியுமோ? பகவான நிந்திக்கிறது, படிக்கிற வயசுல காலேஜ கட்டடிச்சுண்டு ஊர் சுத்துறது, லைஃப்ல தோத்து போறது, காதலிச்சு கலப்பு திருமணம் பண்ணிக்கிறது, உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்றது. இதெல்லாம் உன்னண்ட நான் ஏன் சொல்றேன் தெரியுமோ? நீ என் நண்ட கேஸுக்கு வந்தது மட்டும் இல்லாம என் ஆத்துல வேற தங்க போறியோ இல்லையோ, அதனால என் கேரக்டரை நீ நன்னா புரிஞ்சு நடந்துக்கணுங்கிறதுக்காகத்தான். வேற வக்கீல் வச்சுக்கலாம். இந்தியாவிலேயே இந்த ஆள் தான் பெரிய வக்கீல். டெல்லி பாம்பே இருந்து கோடீஸ்வரர்கள் வந்து கேஸ் விஷயமா இந்த ஆள் காலில் விடுறானுங்க. இந்த ஆளை விட்டுட்டு வெளியில போய் ஒன்றரை எனக்கு வாய்தா வக்கீல் வைக்கலாங்கறியா? சரி, நானே வாதாடிக்கிறேன். ஆடு வாதாடுப்பா. ஏய், நீ என்னப்பா பேசுற? ஒரு தியேட்டருக்கு முன்னால பிளாக்ல டிக்கெட் வித்து மாட்டிருந்தாலோ இல்ல பஸ்ல பிட் பாக்கெட் அடிச்சு மாட்டிருந்தாலோ நீ வாதாடலாம், ஆடலாம். ஒரு ட்ரெயிலர் விட்டு பார்க்கலாம். மிஸ் ஆச்சுன்னு வையே, ஒரு 3 மாசமா 6 மாசமா உள்ள புடிச்சு போடுவாங்க, இல்ல 1000 500 அபராதம் போடுவாங்க, கட்டிட்டு வெளியே வந்துடலாம். நீ மாட்டி இருக்கிறது கொலை கேஸ்மா, அதுவும் சாதாரணமா மாட்டல, தெள்ள தெளிவா திட்டவட்டமா மாட்டிருக்க. சரி உடுப்பா, கேஸ் வேண்டாம், நான் தூக்கிலே தொங்கிடுறேன். யாராவது ஒரு 10 லிட்டர் பெட்ரோல் வாங்கிட்டு வாங்கயா, எல்லாரும் ஊத்திட்டு கொளுத்திட்டு செத்து போயிருவோம். என்னையா பின்ன எல்லாரும் ஒன்னா வாழ்ந்தோம், ஒரு சந்தோஷம்னா எல்லாரும் ஒன்னா கொண்டாடணும், ஒரு கஷ்ட நஷ்டம்னா எல்லாரும் ஒன்னா பகிர்ந்துட்டோம். எங்களுக்காக கஷ்டப்பட்ட நீ சாகும் போது நாங்க மட்டும் உயிரோட இருந்து கிழிக்க போறோமா? அன்னைக்கு என் குழந்தை அடிபட்டு ஆஸ்பத்திரியில கிடக்கிறப்ப ரத்தம் கொடுத்தது நீ. இப்ப என் குழந்தை உடம்புல ஓடுறது உன்னோட ரத்தம். இப்ப நீ சாகறேன்னு சொன்னா நாங்க சும்மா இருக்க முடியுமா? என்னைய வள வளன்னு பேசிக்கிட்டு நீ செத்தா நாங்களும் சாவோம். என்ன சொல்றேன் சரி 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 சரி, விடுங்க விடுங்க விடுங்க. உங்களுக்கு என்ன சந்தோஷமா அது மாதிரி நான் நடத்துக்கிறேன். போருமா? பேப்பர்ல பார்த்தேன். என்னாச்சு? எப்படி இதெல்லாம்? அஸ்திவாரமே சரியில்லைங்க போது மேற்கொண்டு கட்டடத்தை கட்டினாது எல்லாருக்குமே ஆபத்து. அதை விட அஸ்திவாரத்தை இடிச்சிருந்தா எல்லாருக்குமே நல்லது. தயவு செஞ்சு என்ன மறந்துரு.
மனசுல ஒருத்தரை நினைச்சுண்டு மணவரையில இன்னொருத்தரோட மாலை மாத்திண்டா அதுக்கு பேரு கல்யாணம் இல்லைங்க, விபச்சாரம். ஐயோ நரசம்மா, என் குழந்தைய பாருங்கம்மா. யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். நான் எதிர்பார்த்துதான் சார். மந்திரியோட வீட்டு இடிச்சதுக்காக என்னை கைது பண்ண வந்திருக்கீங்க. நியாயமான விஷயம்தான். ஆனா எங்க குடிசைகளை இடிச்சதுக்காக முதல்ல மந்திரியை கைது பண்ணுங்க சார். அவங்கள அரெஸ்ட் பண்ண முடியாது. ஏன் சார் பயமா? உயிரோட இருக்கவங்கள அரெஸ்ட் பண்ணலாம், செத்து போனவங்கள அரெஸ்ட் பண்ண முடியாது. அவங்க மேல ரோடு ரோலரை ஏத்தி கொலை பண்ண குற்றத்துக்காக நாங்க உன்னை கைது பண்றோம்.